ஓம் சாந்தி 7/1/2025. இனிமையான குழந்தைகளே, நீங்கள் தன்னை தான் சங்கமயுக பிராமணர் என புரிந்து கொள்வதன் மூலம் சத்யுகத்தின் மரம் உங்கள் பார்வையில் தென்படும். மேலும் அளவற்ற மகிழ்ச்சியில் இருப்பீர்கள். கேள்வி: யார் ஞானத்தில் ஆர்வமுள்ள குழந்தைகளாக இருக்கிறார்களோ அவர்களின் அடையாளம் என்ன? பதில்: அவர்கள் தங்களிடையே ஞானத்தின் விஷயங்களை பற்றி தான் பேசுவார்கள். ஒரு பொழுதும் பிற விஷயங்களை பற்றி சிந்தனை செய்ய மாட்டார்கள். ஏகாந்தமாக சென்று ஞானத்தை ஆழமாக சிந்தனை செய்வார்கள். கேள்வி: இந்த உலக நாடகத்தில் எப்படிப்பட்ட ரகசியத்தை குழந்தைகள் நீங்கள் மட்டுமே அறிந்துள்ளீர்கள்? பதில்: இந்த உலகத்தில் ஒரு சிவபாபாவை தவிர வேறு எந்த பொருளும் நிலையானது இல்லை. பழைய உலகத்தை சார்ந்த ஆத்மாக்களை புதிய உலகிற்கு அழைத்து செல்வதற்கு யாராவது ஒருவர் வேண்டும் அல்லவா? இது கூட நாடகத்தின் ரகசியம் என குழந்தைகள் நீங்கள் அறிந்துள்ளீர்கள். ஓம் சாந்தி. ஆன்மீக குழந்தைகளுக்காக புருஷோத்தம சங்கம யுகத்தில் வரக்கூடிய தந்தை புரிய வைக்கிறார். நாம் பிராமணர்களாக இருக்கிறோம் என குழந்தைகள் புரிந்துள்ளீர்கள். தன்னை பிராமணர் என புரிந்துள்ளீர்களா? அல்லது இதையும் மறந்து விட்டீர்களா? பிராமணர்களுக்கு தன்னுடைய குலம் மறப்பது இல்லை. நாம் பிராமணராக இருக்கிறோம் என்ற நினைவு உங்களுக்கு அவசியம் இருக்க வேண்டும். இந்த ஒரு விஷயத்தை நினைத்தாலே நீங்கள் கரை சேர்ந்து விடுவீர்கள். சங்கம யுகத்தில் நீங்கள் புது புது விஷயங்களை கேட்கின்றீர்கள். ஆகவே இதனை பற்றி சிந்தனை செய்ய வேண்டும். இதைதான் ஞானத்தை ஆழமாக சிந்திப்பது என கூறப்படுகிறது. நீங்கள் ஞானி யோகிகள். உங்களுடைய ஆத்மாவில் முழு ஞானமும் நிறைந்துள்ளது. ஆகவே உங்கள் மூலம் ஞான ரத்தினங்கள் வெளிப்பட வேண்டும். தன்னைத்தான் சங்கமயுக பிராமணர் என புரிந்து கொள்ள வேண்டும். சிலருக்கு இது கூட புரியவில்லை. தன்னைத்தான் சங்கம யுகத்தை சார்ந்தவர் என புரிந்து கொண்டால் சங்கம யுகத்தின் மரம் உங்கள் பார்வையில் தென்படும். அளவற்ற மகிழ்ச்சியும் ஏற்படும். தந்தை எதை புரிய வைக்கிறாரோ அதனை உங்களுக்குள் திரும்ப திரும்ப சிந்தனை செய்ய வேண்டும். நாம் சங்கம யுகத்தில் இருக்கின்றோம். இது கூட உங்களை தவிர வேறு யாருக்கும் தெரியவில்லை. சங்கம யுகத்தின் படிப்பிற்கும் நேரம் தேவைப்படுகிறது. இந்த ஒரே ஒரு படிப்பு தான் நரனிலிருந்து நாராயணராக, நரகவாசியிலிருந்து சொர்க்கவாசியாக ஆக்கக்கூடியது. நாம் மீண்டும் தேவதைகளாக சொர்க்கவாசியாக ஆகின்றோம் என்ற நினைவின் மூலம் மகிழ்ச்சி ஏற்படும். சங்கமயுக வாசியாக இருந்தால்தான் சொர்க்கவாசியாக ஆவீர்கள். இதற்கு முன் நரகவாசியாக இருந்தீர்கள். அப்பொழுது மிகவும் கெட்ட நிலையில் கெட்ட காரியம் செய்தீர்கள். இப்பொழுது அதனை நீக்க வேண்டும். மனிதனிலிருந்து தேவதையாக சொர்க்கவாசியாக ஆக வேண்டும். யாருடைய மனைவியாவது இறந்துவிட்டால் அவரிடம் உங்கள் மனைவி எங்கே என கேட்டால் சொர்க்கவாசியாகிவிட்டார் என சொல்வார்கள். சொர்க்கம் என்றால் என்ன? இது அவர்களுக்கு தெரியாது. ஒருவேளை இறந்தவர்கள் சொர்க்கவாசி ஆனால் மகிழ்ச்சி அடைய வேண்டும் அல்லவா? இப்பொழுது குழந்தைகள், நீங்கள் இந்த விஷயங்களை அறிந்துள்ளீர்கள். நாம் இப்பொழுது சங்கம யுகத்தில் இருக்கிறோம், தூய்மையாக ஆகின்றோம் என்ற சிந்தனை உள்ளுக்குள் இருக்க வேண்டும். சொர்க்கத்தின் பிராப்தியை தந்தையிடமிருந்து அடைந்து கொண்டிருக்கிறோம். இதனை அடிக்கடி சிந்தனை செய்ய வேண்டும். மறக்க கூடாது. ஆனால் மாயை மறக்க வைத்து ஒரே அடியாக கலியுகவாசியாக ஆக்கிவிடுகிறது. முற்றிலும் கலியுகவாசி போன்ற நடைமுறை மாறிவிடுகிறது. பிறகு மகிழ்ச்சி ஏற்படுவது இல்லை. முகத்தோற்றம் சடலத்தை போன்று தென்படுகிறது. அனைவரும் காமத்தின் நெருப்பில் எரிந்து சடலம் போல் ஆகிவிட்டனர் என தந்தை கூறுகின்றார். நாம் மனிதனிலிருந்து தேவதையாக ஆகின்றோம். ஆகவே அவ்வளவு மகிழ்ச்சி
மகிழ்ச்சி இருக்க வேண்டும் அல்லவா? எனவே அத்தீந்திரிய சுகத்தின் அனுபவத்தை பற்றி கோபியர்களிடம் கேளுங்கள் என புகழ் பாடப்படுகிறது. நமக்கு அவ்வாறு உணர்வு ஏற்படுகிறதா என நீங்கள் உங்கள் மனதை கேளுங்கள். நீங்கள் ஈஸ்வரிய அமைப்பு அல்லவா? ஈஸ்வரிய அமைப்பு என்ன காரியம் செய்கின்றது? முதலில் சூத்ரனிலிருந்து பிராமணராக, பிராமணரிலிருந்து தேவதையாக ஆக்குகின்றது. நாம் பிராமணராக இருக்கின்றோம், இதனை மறக்க கூடாது. அந்த பிராமணர்கள் தன்னை பற்றி கேட்டால் உடனே நாங்கள் பிராமணர்கள் என கூறுவார்கள். அவர்கள் வயிற்றின் வழி பிராமணர்கள், நீங்கள் வாய்வழி வம்சத்தை சார்ந்த பிராமணர்கள். உங்களுக்கு மிகவும் போதை இருக்க வேண்டும். பிரம்மா போஜனம் என்று புகழ் பாடப்படுகிறது. நீங்கள் யாருக்காவது பிரம்மா போஜனம் கொடுத்தால் எவ்வளவு மகிழ்ச்சி அடைகின்றனர். நாம் தூய்மையான பிராமணர்களால் செய்த உணவை சாப்பிடுகிறோம். மனம், வார்த்தை, கர்மம் தூய்மையாக இருக்க வேண்டும். எந்த விதமான தூய்மையற்ற காரியமும் இருக்கக்கூடாது. நேரம் பிடிக்கிறது. பிறந்ததிலிருந்து யாரும் இவ்வாறு ஆவது இல்லை. இதற்கு சிறிது காலம் ஆகின்றது. ஒரு வினாடியில் ஜீவன் முக்தி என புகழ் பாடப்படுகிறது. தந்தையின் குழந்தை ஆனவுடனேயே ஆஸ்தி கிடைத்து விடும். ஒருமுறை புரிந்து கொண்டு இவர்தான் நமது பிரஜாபிதா பிரம்மா என கூறுகின்றனர். பிரம்மா மற்றும் சிவபாபா நம்பிக்கையின் மூலம் வாரிசாக ஆகின்றனர். பிறகு ஒருவேளை ஏதாவது தலைகீழான காரியம் செய்தால் தண்டனைகள் மிகவும் அடைய வேண்டும். எவ்வாறு காசியில் கிணற்றில் குதித்து உயிரை மாய்த்து கொள்கின்றனர். இவ்வாறு தண்டனை அடைவதால் கணக்கு வழக்க முடிகின்றது என நம்புகின்றனர். முக்திக்காக குகைகளில் அமர்ந்தனர். இங்கு அவ்வாறு எந்த விஷயமும் இல்லை. மனதால் என்னை நினைவு செய்யுங்கள் என சிவபாபா குழந்தைகளுக்கு கூறுகின்றார். எவ்வளவு சகஜமாக இருக்கிறது. இருந்தாலும் மாயையின் சுழற்சி ஏற்படுகிறது. உங்களுடைய யுத்தம் அதிகமாக நேரத்தை எடுத்துக்கொள்கிறது. உடல் பலத்தால் செய்யும் யுத்தத்தில் கூட இவ்வளவு நேரம் ஆகாது. நீங்கள் இங்கு வந்தது முதல் யுத்தம் ஆரம்பமாகிவிட்டது. பழைய குழந்தைகள் எவ்வளவு காலமாக யுத்தம் செய்கின்றனர். யாரெல்லாம் புது குழந்தைகளாக வந்திருக்கிறீர்களோ அவர்களோடு மாயையின் யுத்தம் நடக்கிறது. அந்த யுத்த காலத்தில் யாராவது இறந்துவிட்டால் அதற்கு பதிலாக வேறு யாரையாவது சேர்த்து கொள்வார்கள். இங்கு கூட சிலர் இறக்கின்றனர். ஆனாலும் புதியதாக சேர்ந்து குழந்தைகள் அதிகமாகின்றனர். தர்மத்தின் மரம் பெரியதாக வளரத்தான் வேண்டும். இவர் தந்தையாகவும் சுப்ரீம் ஆசிரியராகவும் சத்குருவாகவும் இருக்கின்றார் என்ற நினைவு இருக்க வேண்டும் என தந்தை இனிமையிலும் இனிமையான குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். கிருஷ்ணரை சத்குரு, தந்தை, ஆசிரியர் என கூற முடியாது. நீங்கள் அனைவரும் நன்மை செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் இருக்க வேண்டும். மகாரதி குழந்தைகள் சேவையில் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு அளவற்ற மகிழ்ச்சி இருக்கிறது. எங்கு அழைப்பு கிடைத்தாலும் ஓடி விடுகின்றனர். கண்காட்சி சேவை கமிட்டியில் நல்ல நல்ல குழந்தைகள் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். அவர்களுக்கு வழிகாட்டுதல் கிடைக்கிறது. ஆகவே சேவை செய்து கொண்டே இருந்தால் இவர்கள் ஈஸ்வரிய அமைப்பை சார்ந்த நல்ல குழந்தைகள் என கூறுவார்கள். நாம் சேவை செய்கின்றோமா என தன் மனதை கேளுங்கள். நாங்கள் இறை தந்தையின் சேவையில் மட்டுமே இருக்கிறோம் என கூறப்படுகிறது. இறை தந்தையின் சேவை என்ன? அனைவருக்கும் மன்மனாபவ என்ற செய்தியை கொடுக்க வேண்டும். அவ்வளவுதான். உங்களுடைய பெயர் சுய தரிசன சக்கரதாரி. அதனை பற்றி சிந்தனை செய்ய வேண்டும். சுய தரிசன சக்கரம் நிற்காது அல்லவா? நீங்கள் சைத்தன்யமான லைட் ஹவுஸ். உங்களுக்கு புகழ் பாடப்படுகிறது. எல்லையற்ற தந்தையின் புகழை நீங்கள் அறிந்துள்ளீர்கள்.
அவர்தான் ஞானக்கடல் பதீத பாவன் கீதையின் பகவானாக இருக்கிறார். அவர்தான் ஞானம் மற்றும் யோக பலத்தால் காரியத்தை செய்விக்கிறார். இதில் யோக பலத்திற்கு மிகவும் மகத்துவம் இருக்கிறது. பாரதத்தின் பழமையான யோகம் மிகவும் புகழ் வாய்ந்தது. அதனை நீங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். துறவிகள் ஹட்டயோகியாக இருப்பதால் அவர்கள் பதீதமானவர்களை தூய்மையாக ஆக்க முடியாது. ஒரு தந்தையிடம் மட்டுமே ஞானம் இருக்கிறது. ஞானத்தின் மூலமாகவே நீங்கள் பிறவி எடுக்கின்றீர்கள். கீதை தந்தைக்கு சமமானதாக கூறப்படுகிறது. தாய் தந்தை அல்லவா? நீங்கள் சிவபாபாவின் குழந்தைகள். பிறகு தாய் தந்தையும் வேண்டும் அல்லவா? மனிதர்கள் புகழ் பாடுகிறார்கள், ஆனாலும் புரிந்து கொள்வது இல்லை. தந்தை கூறுகிறார், இதன் பொருள் மிக ஆழமானது. இறை தந்தை என கூறப்படுகிறது. பிறகு தாய் தந்தை என ஏன் அழைக்கப்படுகிறது? சரஸ்வதி இருந்தாலும் நடைமுறையில் உண்மையான தாயாக பிரம்மபுத்ரா இருக்கிறார் என பாபா புரிய வைக்கிறார். கடல் மற்றும் பிரம்மபுத்ரா இருக்கின்றார். முதலில் இவர்களுக்குள் சந்திப்பு ஏற்படுகிறது. பாபா இவருக்குள் வந்திருக்கிறார். இவை எவ்வளவு ஆழமான விஷயங்கள்! அநேக குழந்தைகளின் புத்தியில் இந்த விஷயங்கள் இல்லாததால் சிந்தனை செய்வது இல்லை. மிகவும் சாதாரண புத்தியுடையவர்கள் சாதாரண பதவியை அடைகின்றனர். தன்னைத்தான் ஆத்மா என புரிந்து கொள்ளுங்கள் என அவர்களுக்கும் தந்தை புரிய வைக்கிறார். இதுவும் சகஜமல்லவா? நம் ஆத்மாக்களின் தந்தை பரமாத்மா மனதால் என்னை மட்டும் நினைவு செய்வதால் பாவங்கள் அழியும் என ஆத்மாக்களாகிய உங்களுக்கு அவர் கூறுகிறார். இது முக்கியமான விஷயமாகும். மந்த புத்தியுடையவர்கள் பெரிய விஷயங்களை புரிந்து கொள்ள முடியாது. எனவே கீதையில் கூட மன்மனாபவ என்ற வார்த்தை இருக்கிறது. பாபா நினைவு யாத்திரை மிகவும் கடினமாக இருக்கிறது என அநேகர் எழுதுகின்றனர். அடிக்கடி மறந்து விடுகின்றனர். ஏதாவது விஷயங்களில் தோல்வி அடைகின்றனர். மாயை மற்றும் ஈஸ்வரிய குழந்தைகளுக்கு இடையில் இது குத்துச்சண்டையாக இருக்கிறது. இதனை பற்றி யாருக்கும் தெரியாது. மாயை மீது வெற்றி அடைந்து கர்மாதீத் நிலையை அடைய வேண்டும் என பாபா புரிய வைக்கிறார். முதலில் நீங்கள் கர்மத்தின் சம்பந்தத்தில் வந்தீர்கள். அரை கல்பத்திற்கு பிறகு நீங்கள் கர்ம பந்தனத்தில் வந்துவிட்டீர்கள். முதலில் நீங்கள் தூய்மையான ஆத்மாவாக இருந்தீர்கள். கர்ம பந்தனத்தின் சுகமோ அல்லது துக்கமோ இல்லை. பிறகு சுகமான சம்பந்தத்தில் வந்தீர்கள். நாம் முதலில் தொடர்பில் வந்தோம். இப்பொழுது துக்கத்தில் இருக்கிறோம். பிறகு நிச்சயமாக சுகத்திற்கு செல்வோம் என்பதை இப்பொழுது நீங்கள் புரிந்துள்ளீர்கள். புதிய உலகத்தில் இருந்த பொழுது எஜமானராக தூய்மையாக இருந்தோம். இப்பொழுது பழைய உலகத்தில் அழுக்காகிவிட்டோம். மீண்டும் நாம் தேவதைகளாக ஆகின்றோம். இதனை நினைவில் கொள்ள வேண்டும். என்னை நினைவு செய்தால் உங்களுடைய பாவங்கள் நீங்கும். நீங்கள் என்னோடு வீட்டிற்கு வருவீர்கள். சாந்தி தாமத்தின் வழியாக சுகதாமம் செல்வீர்கள் என தந்தை கூறுகிறார். முதலில் வீட்டிற்கு செல்ல வேண்டும். என்னை நினைவு செய்வதால் நீங்கள் தூய்மையாக ஆவீர்கள். நீங்கள் வீட்டிற்கு வருவதற்காக தூய்மையற்றவர்களை தூய்மையாக ஆக்கக்கூடிய நான் உங்களை தூய்மையாக ஆக்குகிறேன் என தந்தை கூறுகிறார். இப்பொழுது காலச்சக்கரம் முடிகின்றது. இதில் நாம் இத்தனை பிறவிகள் எடுத்தோம். இப்படிப்பட்ட விஷயங்களை தனக்குத்தான் சொல்லி பார்க்க வேண்டும். இப்பொழுது தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாக ஆக்குவதற்காக தந்தை வந்திருக்கிறார். யோக பலத்தின் மூலமாக தூய்மையாக ஆவீர்கள். இந்த யோக பலம் மிகவும் புகழ் வாய்ந்தது.
இதனை தந்தை மட்டுமே கற்றுத்தருகிறார். இந்த சரீரத்தால் செய்வதற்கான விஷயம் ஒன்றுமில்லை. எனவே முழு நாளும் இந்த விஷயங்களை சிந்தனை செய்ய வேண்டும். தனிமையாக எங்கு வேண்டுமானாலும் அமர்ந்து புத்தியில் இதனை சிந்திக்க வேண்டும். ஏகாந்தமாக இருப்பதற்கு அநேக இடங்கள் உள்ளன. மேல் மாடியில் சென்று சிந்தனை செய்யலாம். பயப்படுவதற்கு ஒன்றுமில்லை. முன்பெல்லாம் நீங்கள் காலை முரளி வகுப்பு முடிந்தவுடன் மலை மீது சென்று வந்தீர்கள். வகுப்பில் கேட்ட விஷயங்களை சிந்தனை செய்வதற்காக மலைகளின் மேல் சென்று அமர்ந்தீர்கள். யார் ஞானத்தில் ஆர்வமாக இருக்கிறார்களோ அவர்கள் தங்களுக்குள் ஞானத்தின் விஷயங்களை மட்டுமே பேசுவார்கள். ஞானம் இல்லை என்றால் பிற விஷயங்களை பற்றி சிந்தனை செய்வார்கள். கண்காட்சியில் நீங்கள் எத்தனை பேருக்கு வழிகாட்டுகிறீர்கள்? நம்முடைய தர்மம் மிகவும் சுகம் தரக்கூடியது என நீங்கள் அறிந்துள்ளீர்கள். தந்தையை நினைவு செய்யுங்கள் என பிற தர்மத்தை சார்ந்தவர்களுக்கு புரிய வையுங்கள். இவர்கள் முஸ்லீமாக இருக்கிறார்கள், இவர்கள் வேறு தர்மத்தினராக இருக்கிறார்கள் என நினைக்காதீர்கள். ஆத்மாவை பாருங்கள், ஆத்மாவுக்கு புரிய வையுங்கள். கண்காட்சியில் புரிய வைக்கும் பொழுது நான் ஆத்மா சகோதர ஆத்மாவிற்கு புரிய வைக்கிறேன் என்ற பயிற்சி செய்யுங்கள். இப்பொழுது தந்தை அவரிடமிருந்து நமக்கு பிராப்தி கிடைக்கிறது. தன்னை ஆத்மா என புரிந்து என்னுடைய சகோதர ஆத்மாவிற்கு ஞானம் தருகிறேன் என்ற நினைவோடு நீங்கள் தந்தையிடம் செல்ல வேண்டும். நீண்ட காலமாக பிரிந்து விட்டீர்கள் என கூற வேண்டும். அந்த இடம் சாந்தி தாமம். இங்கு துக்கம், அமைதியற்ற தன்மை இருக்கிறது. தன்னை தான் ஆத்மா என்று பயிற்சி செய்வதால் பெயர், தோற்றம், தேகத்தின் அனைத்து விஷயங்களும் மறந்துவிடும். இவர்கள் இஸ்லாமியராக இருக்கிறார்கள் என ஏன் நினைக்கிறீர்கள்? ஆத்மா என புரிந்து புரிய வையுங்கள். இந்த ஆத்மா நன்றாக இருக்கிறார்களா இல்லையா என புரிந்து கொள்ள முடியும். கெட்டவர்களாக இருந்தால் விலகிவிட வேண்டும் என ஆத்மாவிற்காக கூறப்படுகிறது. நீங்கள் இப்பொழுது எல்லையற்ற தந்தையின் குழந்தைகள். இங்கு நடித்து விட்டீர்கள். இப்பொழுது மீண்டும் வீடு திரும்ப வேண்டும். தூய்மையாக ஆக வேண்டும். தந்தையை அவசியம் நினைவு செய்ய வேண்டும். தூய்மையாக தூய்மையான உலகத்தில் எஜமானராக ஆவீர்கள். மனப்பூர்வமாக வாக்குறுதி கொடுக்க வேண்டும். வாக்குறுதி கொடுங்கள் என தந்தையும் கூறுகிறார். நீங்கள் தங்களுக்குள் சகோதர ஆத்மாக்கள் சாக்காரத்தில் வந்த பிறகு சகோதரன் சகோதரியாக ஆகின்றீர்கள். சகோதரன் சகோதரி ஒரு பொழுதும் விகாரத்தில் செல்ல மாட்டார்கள். தூய்மையாகி மேலும் தந்தையை நினைவு செய்வதன் மூலம் நீங்கள் உலகிற்கு எஜமானராக ஆவீர்கள். மாயையிடம் தோல்வி அடைந்தாலும் உடனடியாக நிமிர்ந்து நில்லுங்கள் என புரிய வைக்கப்படுகிறது. எந்த அளவு உறுதியாக நிற்கின்றீர்களோ அந்த அளவு பிராப்தி ஏற்படும். லாபம் மற்றும் நஷ்டம் இருக்கிறது அல்லவா? அரை கல்பத்திற்கு சேமிப்பு, பிறகு ராவண ராஜ்யத்தில் நஷ்டம் ஏற்படுகிறது. இதற்கும் கணக்கு இருக்கிறது அல்லவா? தோல்வியால் நஷ்டம், வெற்றியால் லாபம். ஆகவே தன்னைத்தான் முழுமையாக சோதனை செய்ய வேண்டும். தந்தையை நினைவு செய்வதால் உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படும். அங்கு புகழ் பாடுகிறார்கள், எதையும் புரியாமல் செய்கிறார்கள். நீங்களும் மகிமை செய்கிறீர்கள் அல்லவா? ஆனால் நீங்கள் பூஜை செய்வது இல்லை. ஒரு தந்தையை நினைவு செய்வது முறையானதாகும் என கூறப்படுகிறது. குழந்தைகளுக்கு தந்தை வந்து கற்பிக்கிறார். நீங்கள் எந்த விதமான கேள்வி கேட்பதற்கும் அவசியமில்லை. கால சக்கரத்தின் நினைவில் இருக்க வேண்டும். எப்படி நாம் மாயையை வெற்றி அடைந்தோம், பிறகு தோல்வி அடைந்தோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். மாயையிடம் தோல்வி அடைவதால் 100 மடங்கு தண்டனை ஏற்படும் என தந்தை புரிய வைக்கிறார்.
சத்குருவிற்கு நிந்தனை ஏற்படுத்த வேண்டாம், இல்லை என்றால் பிராப்தியை பெற இயலாது. இது சத்தியநாராயணருடைய கதையாகும். இதை பற்றி யாருக்கும் தெரியாது. கீதையை தனியாகவும் சத்தியநாராயணருடைய கதையை தனியாகவும் காட்டியுள்ளனர். இந்த கீதை நரனிலிருந்து நாராயணராக ஆக்கக்கூடியது. நான் உங்களை நரனிலிருந்து நாராயணராக ஆவதற்கான கதை கூறுகிறேன் என தந்தை கூறுகிறார். இதனை கீதை என்றும் அமரநாதரின் கதை என்றும் கூறலாம். தந்தை அவர்தான் மூன்றாவது கண்ணை கொடுக்கிறார். நாம் தேவதையாக ஆகின்றோம். எனவே அவசியம் குணங்களை கொண்டு வர வேண்டும் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். இந்த உலகில் எந்த பொருளும் நிலையானது இல்லை. ஒரு சிவபாபா மட்டுமே என்றும் நிலையானவர். மற்ற அனைத்தும் கீழே இறங்கி வர வேண்டும். ஆனால் அவரும் சங்கம யுகத்தில் வந்து அனைவரையும் அழைத்து செல்கிறார். பழைய உலகத்தை சார்ந்த ஆத்மாக்களை புதிய உலகிற்கு அழைத்து செல்ல ஒருவர் வேண்டுமல்லவா? ஆகவே நாடகத்திற்குள் இவை அனைத்தும் ரகசியங்கள். தந்தை வந்து தூய்மையாக ஆக்குகிறார். எந்த ஒரு மனிதரையும் பகவான் என கூற முடியாது. ஆத்மாவின் ரக்கைகள் துண்டிக்கப்பட்டதால் பறக்க முடிவது இல்லை என தந்தை புரிய வைக்கிறார். தந்தை வந்து ஞானம் மற்றும் யோகத்தின் ரக்கைகளை தருகிறார். யோக பலத்தின் மூலம் உங்களுடைய பாவங்கள் அழிந்துவிடும். புண்ணிய ஆத்மாவாக ஆவீர்கள். ஆகவே முதலில் உழைக்க வேண்டும். மனதால் என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள், சார்ட் எழுதுங்கள் என தந்தை கூறுகிறார். யாருடைய சார்ட் நன்றாக இருக்கிறதோ அவர்கள் எழுதுவார்கள் மற்றும் அவர்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படும். இப்பொழுது அனைவரும் முயற்சி செய்கின்றனர். சார்ட் எழுதவில்லை என்றால் யோகத்தில் சக்தி நிரம்பாது. சார்ட் எழுதுவதால் அதிகமான லாபம் இருக்கிறது. சார்ட்டில் முக்கிய விஷயங்களை குறிப்பிட வேண்டும். சேவை எவ்வளவு செய்தோம், மேலும் நினைவில் எவ்வளவு நேரம் இருந்தோம், இந்த இரண்டு விஷயங்களையும் சார்ட்டில் அவசியம் எழுத வேண்டும். கடைசி நேரத்தில் வேறு எந்த பொருளின் நினைவும் வரக்கூடாது. அந்த அளவிற்கு முயற்சி செய்ய வேண்டும். தன்னைத்தான் ஆத்மா என புரிந்து புண்ணிய ஆத்மாவாக ஆக வேண்டும். இதற்கான முயற்சியை செய்ய வேண்டும். நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கமும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் வணக்கங்கள். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். தாரணைக்கான முக்கிய சாரம்: தனிமையில் அமர்ந்து ஞானத்தை சிந்தனை செய்ய வேண்டும். நினைவு யாத்திரையில் இருந்து மாயையின் மீது வெற்றியடைந்து கர்மாதீத் நிலையை அடைய வேண்டும். இரண்டாவது, பிறருக்கு ஞானத்தை சொல்லும் பொழுது நான் ஆத்மா சகோதர ஆத்மாவிற்கு ஞானம் தருகிறேன் என்ற நினைவு புத்தியில் இருக்க வேண்டும். பெயர், தோற்றம், தேகம் அனைத்தையும் மறக்க வேண்டும். தூய்மையாவதற்கான வாக்குறுதி கொடுத்து தூய்மையாகி தூய்மையான உலகிற்கு எஜமானராக வேண்டும். வரதானம்: சுயம் ஆசை என்றால் என்னவென்று அறியாத நிலை உடையவராகி தந்தைக்கு சமமாக இடையராது தானம் செய்பவராகவும் பிறருக்கு உபகாரம் செய்பவராகவும் ஆகுக. விளக்கம்: எப்படி பிரம்மா தந்தை சுயம் தனது நேரத்தையும் சேவைக்காக கொடுத்தார். அவர் பணிவுடையவராக ஆகி குழந்தைகளுக்கு மதிப்பு கொடுத்தார். தான் செய்த செயல்களுக்காக கிடைக்க பெற்ற பெயரினுடைய பிராப்தியை கூட தியாகம் செய்தார். பெயர், மதிப்பு, புகழ் அனைத்திலும் பரோபகாரி ஆனார். தன்னுடையதை தியாகம் செய்து மற்றவர்களுக்கு பெயர் வாங்கி கொடுத்தார். சுயம் தன்னை எப்பொழுதும் சேவாதாரியாக வைத்துக் கொண்டார். குழந்தைகளை எஜமானராக ஆக்கினார். குழந்தைகளின் சுகத்தில்தான் தனது சுகம் இருப்பதாக கருதினார். இதுபோல தந்தைக்கு சமமாக ஆசை என்றால் என்னவென்று அறியாதவர் ஆகி போதையுள்ள துறவியாகி
அக்கண்ட பரோபகாரியாகுங்கள். அப்பொழுது உலக நன்மையின் காரியத்தில் தீவிர வேகம் வந்துவிடும். சங்கதிகளும் கதைகளும் முடிந்து போய்விடும். ஸ்லோகன்: ஞானம், குணம் மற்றும் தாரணையில் கடலாகுங்கள். நினைவில் புள்ளியாகி விடுங்கள். ஓம் சாந்தி. தங்களது சக்திசாலியான மனதின் மூலமாக சக்தி கொடுக்கும் சேவை செய்யுங்கள். இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் தங்களது சிறந்த சக்திசாலியான எண்ணங்கள் மூலமாக சக்தி கொடுங்கள். பலவீனமானவர்களுக்கு பலம் கொடுங்கள். தங்களது முயற்சியின் நேரத்தை மற்றவர்களுக்கு உதவி கொடுப்பதில் ஈடுபடுத்துங்கள். மற்றவர்களுக்கு உதவியளிப்பது என்றால் தன்னுடையதை சேமிப்பு செய்து கொள்வது. இப்பொழுது அப்பேற்பட்ட அலைகளை பரப்புங்கள். வசதிகள் பெறுவது அல்ல, நிவாரணம் கொடுக்க வேண்டும். கொடுப்பதில்தான் பெறுவது அடங்கியுள்ளது. ஓம் சாந்தி.